குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஎஸ்ஆர், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட். இது வந்து நம்ம ஒரு பல பல நாட்களுக்கு முன்னாடி, இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம சிஆர்பின்ற ஒரு டெஸ்ட் நம்ம பார்த்தோம். சிஆர்பி டெஸ்ட்ன்றது ஒரு நேயர் கேட்டாரு, சிஆர்பி டெஸ்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர், ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனால நான் போட்டிருந்தோம். அப்போ அந்த வீடியோல நம்ம இஎஸ்ஆர் பத்தி டெஸ்ட் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் அந்த இஎஸ்ஆர் டெஸ்ட் போடுறேன். ஏன்னா யூஸ்வலா பொதுவா வந்து சிஆர்பி இஎஸ்ஆர் டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். இஎஸ்ஆர் சொல்ல போனா இருக்கிறதுலே சிம்பிளான டெஸ்ட். ஆனா அதனுடைய பலன் வந்து பல மடங்கு அதிகம். இது இது ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இஎஸ்ஆர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீங்களும் அவர் கூட ஒத்துழைக்க முடியும், நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், டாக்டருக்கு நல்ல கோஆபரேஷன் கொடுக்க முடியும் ட்ரீட்மெண்ட்ல. ஸோ தட் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரும். எப்படின்றத நான் உதாரணம் சொல்றேன். இப்போ நான் இந்த இஎஸ்ஆர் டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, பொதுவா இந்த இஎஸ்ஆர் அப்படின்ற டெஸ்ட்டுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ நம்ம கார்ல ஸ்பீடோமீட்டர் பாக்குறோம் இல்லையா, அதனுடைய வேகத்தினுடைய அளவு எப்படி சொல்றோம்? கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்றோம். அதே மாதிரி, அதாவது இவ்வளவு வேகத்துல போறோம் அப்படின்றது குறிக்குது இல்லையா. அதே மாதிரி நம்ம ரத்தத்துல உள்ள செல்ஸ் எவ்வளவு வேகமா ஒரு டியூப்ல கீழே வந்து இறங்குது அப்படின்றத பத்தி தான் இந்த இஎஸ்ஆர் டெஸ்ட் சொல்லுது. பேசிக்கா ரத்தத்தை பத்தி நான் சொல்றேன். இப்ப நம்ம ரத்தம் பாக்குறதுக்கு கண்ணுல சிகப்பா அப்படின்னு இருந்த உடனே வெறும் சிகப்பு அப்படியே ஒரு பெயிண்ட் மாதிரியா கிடையாது. ஒரு தண்ணியில வித்தியாசமான செல்ஸ் மிதக்குது. அதுல அதிகபட்சமா மிதக்கிற செல்ஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸ். அது பேர் தான் எரித்ரோசைட்னு பேரு மெடிக்கல் டேர்ம்ல. ரெட் பிளட் செல்ஸ், ரெட் செல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெட் செல்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் ரத்தத்துக்கு ரெட் கலரே கிடைக்குது. இப்போ அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து டெஸ்ட் டியூப்ல நிறுத்தி வச்சோம்னா, இஎஸ்ஆர் டெஸ்ட் வந்து நம்ம ஒரு பெரிய டெஸ்ட் டியூபா இருக்கும், லாங் டெஸ்ட் டியூப் இருக்கும். அதுல நம்ம பிளட் போட்டு வச்சோம்னா இந்த புயல் சக்தியில அந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, செல்ஸ் புயல் சக்தின்னு சொல்ல முடியாது, அந்த செல்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ரோலோன்னு சொல்லுவோம், ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு கீழே இறங்கி வந்து நிற்கும். இப்போ கீழே இறங்கி வந்து நிற்கும் போது பார்த்தோம்னா அதுக்கு அந்த தண்ணி மட்டும் மேல நிற்கும். ஸோ 3 டைப் ஆஃப் செல்ஸ் பேசிக்கலா இருக்கும். ரெட் செல்ஸ், இன்னொன்னு வெள்ளை அணுக்கள், இன்னொன்னு வந்து பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ்ன்றது ஒண்ணு இல்லை. இப்போ நீங்க டெங்கு ரொம்ப சீசன்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த பிளேட்லெட்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க டாக்டர், அதனால வந்து நம்ம பிளேட்லெட்ஸ் கொடுக்க சொன்னாங்க சொல்லி. அந்த பிளேட்லெட்ஸ் ஒரு பார்ட் தான். பொதுவா எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்ன்றது ரத்த அணுக்கள் எவ்வளவு வேகமா கீழே இறங்கி வருது அந்த தண்ணியில அப்படின்றது குறிக்கிறது. ஸோ அது எப்படி சொல்லுவாங்க? கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்ல முடியாது, மில்லிமீட்டர் பெர் ஹவர். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால மில்லிமீட்டர் பெர் ஹவர், அவ்வளவுதான். ஸோ இது என்னென்னலாம், இது எந்த அளவுக்கு பலன் இருக்கும்? இப்போ நம்ம இஎஸ்ஆர் யாரெல்லாம் பண்ணுவாங்க டாக்டர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷனை பத்தி வீடியோ யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க, நல்லா. அப்பதான் இந்த வீடியோஸ் நல்லாவே புரியும். இன்ஃப்ளமேஷன்னா பதிலடி கொடுக்குது. உடம்பு வந்து ஒரு எதிரியை வந்து வெள்ளணுக்கள் வைரஸ் ஏதாவது வர மாதிரியான கன்சன்ட்ரேஷன் அப்படின்னு நினைச்சிருச்சுன்னா அது பதிலடிக்கு கொடுக்குறது தயாராகுது இல்லையா, அதான் இன்ஃப்ளமேஷன். இந்த இன்ஃப்ளமேஷன் மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு உடம்புல அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, இப்போ ஆர்த்தோல எலும்பு மருத்துவத்துல ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்குது டாக்டர், மடக்க முடியல, எனக்கு ஜாயிண்ட்லாம் வலிக்குது, அதனால ஒரு இன்ஃப்ளமேஷன் சைனா இருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி அந்த இஎஸ்ஆர் டெஸ்ட் பண்ணலாம். தென் தலைவலி அதிகமா இருக்கிறது, ஜுரம், காரணமே இல்லாம ஜுரம் வந்து இருக்குது, எதனால ஜுரம் வருதுன்னு தெரியல அப்படின்றப்போ எலும்பு டாக்டர் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் டாக்டர்ஸ் கூட பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், இன்ஃப்ளமேஷனுக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இன்னொன்னு பசி இல்லை, அது மாதிரி ரீசன்ஸ்லாம் இருந்ததுன்னா, இந்த சிம்டம்ஸ்னா அறிகுறி இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு பண்ணி பார்ப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இஎஸ்ஆர் டெஸ்ட் வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ல அதிகமா இருக்கும்? சார் இது இஎஸ்ஆர் அதிகமா இருந்தாலே வந்து தப்பா அப்படின்னா அப்படி கிடையாது. நார்மலா பிசியாலஜிக்கலா உடம்புடைய இயற்கை மாற்றத்திலே கொஞ்சம் அதிகமா இருக்கும். சொல்ல போனா பெண்கள்ல இந்த இஎஸ்ஆர் டெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. ஒண்ணு அது நார்மல். இன்னொன்னு வயசு அதிகமா கொஞ்சம் அதிகமா தெரியல ரிப்போர்ட்ஸ். இன்னொன்னு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இஎஸ்ஆர் டெஸ்ட் அதிகமா, இதெல்லாம் வந்து அப்நார்மல். உடனே இஎஸ்ஆர் டெஸ்ட் அதிகமாச்சு அவங்களுக்கு, அதனால பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் நார்மலா இயற்கையாவே உடம்புல இந்த இஎஸ்ஆர் டெஸ்ட் அதிகமா குறிக்கிறது. சரி, இதை தவிர்த்து நம்ம ஒரு டிசீஸ், நோயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நோய் நம்ம அறிகுறியை நம்ம பிக்கப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு டிசீஸை கண்டுபிடிக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு பையன் வந்து யங் ஏஜ், ஒரு 26-30 வயசு, முதுகு தண்டோட வலி, பேஷண்ட் நம்பர் 1. அவர் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இஎஸ்ஆர்ன்ற சொல்றேன்.
முதுகு தண்டுவடத்துல வலிக்குது டாக்டர், ஏஞ்சு ராத்திரி எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு, வலி தாங்க முடியல, திரும்ப படுக்க முடியல, நைட் தூங்க முடியல, ஒரு மாசமா என்னென்ன பண்ணி பாக்குறாரு, முடியலன்றதுனால வராரு. அவ பார்க்கக்குள்ள சரி நைட்லாம் தூங்க முடியல, இவ்வளவு அவஸ்தைப்படுறாரு, சரி அப்படின்ட்டு ஒரு இஎஸ்ஆர் நான் பண்றேன். நான் பண்ணி பார்க்கும்போது இஎஸ்ஆர் அதிகமா இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க வேண்டிய இஎஸ்ஆர் பாத்தீங்கன்னா ஒரு 20 mm/h அந்த மாதிரி இருக்கணும். நான்கள்ல அரௌண்ட் 30 25 அது மாதிரி போகலாம், 25 to 30 ரேஞ்ச் கூட போகலாம், லேடிஸ்க்கு இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கணும் இஎஸ்ஆர். அவருக்கு வந்து 70 mm/h அப்படின்னு காமிக்குது. 70 mm/hனா அந்த டெஸ்ட் டியூப்ல 70 mm இறங்கி இருக்குது ஒரு மணி நேரத்துல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுது, இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்குது. சரி, இன்ஃபெக்ஷனா யோசிக்கணும், இன்ஃபெக்ஷன்லயும் அது இஎஸ்ஆர் டெஸ்ட் அதிகமா இருக்கும். சரி, என்ன இன்ஃபெக்ஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தரா எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த போன்ல பயாப்சி பண்ணி எடுத்து அனுப்பிச்சோம்னா அவருக்கு காச நோய் எலும்புல, முதுகு தண்டோட எலும்புல காச நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம். நம்பர் 1, எவ்வளவு ஒரு சிம்பிளான இஎஸ்ஆர் டெஸ்ட் வந்து ஒரு காச நோய் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு ஒண்ணு. இன்னொன்னு, அதே பேஷண்ட் நம்ம ஒரு 3 மாசம் அந்த டியூபர்குலோசிஸ் மாத்திரை எல்லாம் ஆரம்பிச்ச பிறகு இஎஸ்ஆர் வரும்போது செக் பண்ணி பார்க்கறோம். இந்த சிபிசின்னு சொல்ற ரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள்லாம் எவ்வளவு இருக்குது, பிளஸ் இது மற்ற டெஸ்ட் பண்ணும்போது இதையும் பண்ணி பார்க்கக்குள்ள இஎஸ்ஆர் 30 கோடியா வந்துருது. அது ஒரு நல்ல அறிகுறி. தட் மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன்லாம் குறைஞ்சிக்கின்னு வருது, இன்னும் குறிக்குது பாருங்க. அடுத்தது சரி, இன்னும் அடுத்த ஒரு 2-3 மாசம் கழிச்சு வரும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா 20 mm/h. ஸோ அவரும் பேஷண்ட்டுக்கு வலியும் நல்ல ரிலீஃப் ஆயிடுது, இஎஸ்ஆர் அளவும் கம்மியா வந்து இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் எப்படி முன்னேற்றம் அடையுது அப்படின்றதும் இந்த இஎஸ்ஆரால் சொல்ல முடியும் அப்படின்றதுதான் சொன்னேன். 2வது எக்ஸாம்பிள் சொல்றேன், 2வது பேஷண்ட் சொல்றேன். ஒரு 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அலைஞ்சுன்னு இருக்கிறாரு. இந்த மாதிரி சில சமயத்துல ரொம்ப சோகமான விஷயமா வந்து டாக்டர்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கும். பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் 2 வீலர்ல வந்து போயிட்டு பத்திரிக்கை வைக்கிறதா போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மேடு பள்ளம் வந்தது, பள்ளத்துல நான் வண்டி விட்டுட்டு வண்டி இறங்கி ஏறிச்சு, அவ்வளவுதான், அப்பையில இருந்து எனக்கு வலி ஆரம்பிச்சது அப்படின்றாரு. சரி, ஆனா அவர் சொல்ற ஒரு எலும்பு முதுகு தண்டோட அதே மாதிரி அவருக்கும் வலி அதிகமா இருந்துச்சு எனக்கு டாக்டர் அப்படின்னாரு. அவர் சும்மா ஒரு பள்ளத்துல இறங்கி ஏறினாலும் ஒரு எலும்பு வந்து ஒரு பாதிப்பு வந்துடாது இல்லையா இயற்கை. அது சந்தேகப்பட்ட டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ல எப்பவுமே ஒரு டிடெக்டிவ் மாதிரி சந்தேகப்பட்டு பார்க்க வேண்டியதா இருக்கும். நோய் இந்த நோயா இருக்கும், இதுவா இருக்கும், அதுவா இருக்கும், மனசு ஓடினே இருக்கும். அப்போ அவருக்கு நம்ம பாக்குற, சரி இல்ல நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்கக்குள்ள எக்ஸ்ரேலையும் ஒன்றும் பெருசா தெரியல, எக்ஸ்ரே நார்மலா இருக்குது எல்லாமே. சரி, எக்ஸ்ரே நார்மலா தானே இருக்குது, பத்திரிக்கை கொடுக்கணும் டாக்டர், நம்ம இன்னும் 15 நாள் 2 வாரத்துல பொண்ணு கல்யாணம் அப்படின்றாரு. சரி ஓகேங்க, பட் டெஸ்ட் மட்டும் ஒண்ணு எடுப்போங்க சொல்லிட்டு இஎஸ்ஆர் டெஸ்ட் பண்றேன். மற்ற டெஸ்ட்டும் பண்றேன், அதுல வந்து இஎஸ்ஆர் டெஸ்ட் ஒன்று பண்றேன். இஎஸ்ஆர் டெஸ்ட் 80-90 கிட்ட இருக்குது ஒரு மணி நேரத்துல, mm/h. ஒரு மணி நேரத்துக்கு 90 mm அது இருக்குது இஎஸ்ஆர். ஸோ அப்ப என்ன டாக்டர் மனசுல ஒரு பொறி தட்டுது, என்னமோ மிஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த ஸ்டேஜா நம்ம போயிட்டு ஸ்கேன் எடுத்து பாக்குறோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்புல போன் கட்டி. இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள அதுக்கு ஃபர்தரா அந்த கட்டி எங்கேருந்து வந்ததுன்னா கிட்னில உள்ள கேன்சர்னால பரவி முதுகு தண்டுவடத்துல எலும்புல வந்து உட்காந்துருது. எப்படி ஒரு இஎஸ்ஆர் சிம்பிள் டெஸ்ட், சாதாரண ஒரு டெஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ் பண்ணிடாம நம்ம டாக்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றத பாத்துங்க, சரிங்களா? சோ அடுத்தது, இந்த மாதிரி மற்ற டிசீஸ்லயும் இந்த மாதிரி இந்த டெஸ்ட் அதிகமா இருக்கும். சொல்ல போனா அந்த வாதம், கை இறுக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு கை ஸ்டிஃப்னஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ். ஆட்டோ இம்யூன்னா உடம்புடைய எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கே வந்து எதிர்த்தா வேலை செய்யற மாதிரியான கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அதிகமா இருக்கும். இன்னும் உடம்பு எடை அதிகமா உள்ளவங்களுக்கு அதிகமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் அது அதிகமா இருக்கும். தென் இப்போ நான் இதை வந்து ஓகே, இப்போ இது எப்படி எடுப்பாங்க டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். எப்போதுமே நம்ம டெஸ்ட் பண்றோம், எல்லாருக்குமே தெரியும், நமக்கு பெரும்பாலும் நம்ம ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நார்மலா போகும்போது ஒன்றும் பெரிய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை, எனி டைம் எடுத்து பார்க்கலாம் இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல ஒரு சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம லேப்ல கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இந்த கையில இந்த இடத்துல இருந்து இந்த வெயின்ல எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த டெஸ்ட்ல அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த டியூப்ல வச்சு பார்ப்பாங்க, அதனுடைய அளவு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ இது கன்க்ளூஷனா நான் என்ன இந்த இஎஸ்ஆர் பத்தி சொல்ல விரும்புறேன்னா, ஒண்ணு இஎஸ்ஆர் வந்து தனிச்சையா இஎஸ்ஆர் வந்து இந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டுறாது இருந்தாலும், ஆனா இதனுடைய பலன் வந்து பல மடங்கு. எப்படி நோய் இருக்குதா
நோய் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதா அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் டாக்டருக்கு. இன்னொன்னு, இப்ப நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட் முன்னேற்றம் வருதா, ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்ற கைடன்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப 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 பெஸ்டான கைடன்ஸை டாக்டர்ஸ் கொடுக்கும் இந்த இஎஸ்ஆர். பொதுவா வந்து நம்ம இஎஸ்ஆர் வந்து நம்ம ஆர்த்தோல எலும்பு சம்பந்தப்பட்டதுல இன்ஃபெக்ஷனை நம்ம மெஷர் பண்றதுக்கு பண்ணுவோம். இன்ஃபெக்ஷனுடைய அளவு எப்படி இருக்குது, இப்போ சப்போஸ் எலும்புல ஒரு இன்ஃபெக்ஷனோட வந்தாங்கன்னா அது குறையுதா அதிகமாகுதா எந்த அளவுக்குன்றது நம்ம அடிக்கடி நம்ம இஎஸ்ஆர் அண்ட் சிஆர்பி சேர்த்து பண்ணுவோம் பெரும்பாலும். ஸோ ரெண்டுமே வந்து இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் சொல்லுவோம். உடம்புல உள்ள இன்ஃப்ளமேஷன் எவ்வளவு இருக்குது, இன்ஃப்ளமேஷன் வீடியோஸ் பார்க்கலாம் பாருங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் எவ்வளவு இருக்குன்றத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட் வச்சுட்டு. சரிங்களா? சரி, நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோனுடைய கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் எந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு போடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தது, சந்தேகமா இருக்குது, முக்கியமா போன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இல்ல அடிபடுறது சம்பந்தப்பட்ட விதத்துல, நரம்பு சம்பந்தப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா டவுட் இருந்ததுன்னா நீங்க போடுங்க. நம்ம வந்து ஃபர்தரா நம்ம வீடியோஸ் போடும் போது அதையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாக்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பல பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க நண்பர்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க. இஎஸ்ஆர்ன்றது வெரி சிம்பிள் டெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட்டும் ஒரு மனுஷங்களும் இஎஸ்ஆர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ பெட்டரா நாளைக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதோ இல்ல ஒரு டிசீஸை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ குட் பை.